இன்று திங்கட்கிழமை 23ஆம் தேதி மே மாதம் 2022. இப்பொழுது யூகேயில் 11 மணி, ஐரோப்பாவில் மதியம் 12 மணி, நியூயார்க் டொரண்டோவில் காலை 6 மணி, இந்தியா இலங்கையில் மாலை 3:30 மணி, ஆஸ்திரேலியா சிட்னியில் 8 மணி இரவு. மிஸ்டர் குணசேகரன் ஐயா அவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை திணைக்களத்தில் 30 வருடங்களாக வேலை செய்து வருகின்றார். இவருடைய இன்ட்ரெஸ்ட் சைக்காலஜி, ஹிப்னசிஸ், மேஜிக் போன்றவையாகும். அதோடு இவர் தமிழ் புக்ஸை ரிவ்யூ பண்ணுகின்றார் சூம் இணையவழி ஊடாக. இன்று இவர் பேசும் விடயம் சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன், தியானத்தின் அறிவியல் பற்றி பேசப் போகின்றார். ஐயா, உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எனது அன்பான வார்த்தைகள் வணக்கங்கள். இவ்வளவு ஒரு அருமையான நிகழ்ச்சி நாள்தோறும் 2 முறை நடக்கிறது. அதுவும் ஏறக்குறைய பல நாட்களாக நடக்கிறது என்பது மிகவும் அதிசயம். சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் என்ற தலைப்பில் நான் இன்று உங்களிடம் ஒரு சிறு உரை ஆற்ற இருக்கிறேன். இது எனக்கு ஏன் தோன்றியது என்றால், அனைவருக்கும் தியானத்தை பற்றி ஒரு நல்ல அறிமுகம் உண்டு. தியானத்தில் எத்தனை வகைகள் இருக்கிறது, அது என்னுடைய அறிவியல் பின்புலம் என்ன என்பதை தெளிவுபடுத்துவதுதான் இன்று என்னுடைய நோக்கம். அதற்கு முன்னால் அறிவியல் தியானத்தை எவ்வாறு வகைப்படுத்தியிருக்கிறது, அதனுடைய அதன் நோக்கம் என்ன என்பதை பற்றி ஒரு சிறு குறிப்பு உங்களுக்கு கூறிவிட்டு, ஒரு ஆராய்ச்சியின் விளைவாக விளைந்த ஒரு 10 குறிப்புகளை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தியானம் அறிவியலில் என்ன கூறுகிறது? தியானம் ஒரு வித்தியாசமான நபரை உருவாக்குவது அல்ல, ஒரு சிறந்த நபராக மாறுவதும் அல்ல. இது விழிப்புணர்வு பயிற்சியின் ஒரு ஆரோக்கியமான முன்னோக்கு உணர்வை குறிப்பிடுவது. அதுதான் இந்த தியானத்தின் முக்கியமான நோக்கம். உங்கள் எண்ணங்களே அல்லது உங்கள் உணர்வுகளை நீங்கள் அணைக்க முயற்சிக்க வேண்டாம். தீர்ப்புகள் இல்லாமல் அவற்றை எந்த விதமான நான் ஜட்ஜ்மெண்டல், எந்த தீர்ப்புகள் இல்லாமல் அவற்றை நம்ம கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய எண்ணங்களை நாம் அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தியானத்தின் மிக முக்கியமான நோக்கம். இது ஒரு பயிற்சி தானே தவிர, இது கவனத்தையும் விழிப்புணர்வையும் பயிற்றுவிக்கும் மன ரீதியாகவும் தெளிவான மற்றும் உணர்ச்சி ரீதியான அமைதியான மனநிலை அடைவதற்கு ஒரு அழகான ஒரு பயிற்சி. இதில் மிக முக்கியமாக தியானத்தில் நாம் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால் நிறைமனம். ஆங்கிலத்தின் மைண்ட்ஃபுல்னஸ் என்று கூறுவார்கள். தமிழில் அழகான தமிழ் வழியில் நிறைமனம். இந்த நிறைமனம் குறித்து சமீப அறிவியலில் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட பொருள், சிந்தனை அல்லது செயல்பாட்டில் மனதை ஒருமுகப்படுத்துவதுதான் நிறைமனம். இப்பொழுது நவீன காலத்தில் இந்த நிறைமனம் குறித்து நிறைய ஆராய்ச்சிகள் நடைபெற்று அதை ஒரு தெரப்பி என்றே கூறலாம். இந்த மைண்ட் பேஸ்ட் MBSR என்று கூறுவார்கள். மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் என்ற ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு பயிற்சியும் நடைபெற்று தெரப்பியும் இருக்கிறது. தியானம் இது பல மதங்களில் இல்லாத மதங்களே கிடையாது என்று நம்ம சொல்லலாம். உங்களிடங்கள் இந்து மதம், பௌத்த மதம், எல்லா மதங்களிலும் தியானத்தை பற்றி இருக்கிறது. ஒவ்வொரு மதமும் தியானத்தை எவ்வாறு நமக்கு கொண்டு வந்தது என்றால், அது ஆரம்பத்தில் ஒரு மனதை பயிற்றுவிக்கும் ஒரு சம்பிரதாயமாக இருந்தது. பிறகுதான் சமீபத்திய கலாச்சாரம் 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு மற்ற கலாச்சாரங்களுக்கு மிகவும் அருமையாக பரவியுள்ளது. மிக முக்கியமாக வணிகம் மற்றும் ஆரோக்கியம் ஆகிய விஷயங்கள் நிறைய பரவியிருக்கிறது. ஆன்மீகம் அல்லாத சூழல்களிலும் பயன்பெற்றுக் கொண்டு வருகிறது. தியானம் செய்வதால் நமக்கு பொதுவாக நாம் கூற விரும்பும் விஷயம் மன அழுத்தம் குறையும், பதட்டம், மனச்சோர்வு மற்றும் வலிமையை கணிசமாக குறைக்கலாம். மேலும் அமைதி மற்றும் செல்ஃப் கான்செப்ட் ஆகியவற்றை மேம்படுத்தலாம், நலவாழ்வை பெறலாம் என்பது பொதுவான கருத்து. தியானம் என்ற வார்த்தை எவ்வாறு வருகிறது என்ற பழைய பிரெஞ்சு வார்த்தைகளிலிருந்து வரப்பட்டது. இது மெடிடேஷன் என்ற வார்த்தை, அதாவது இதற்கு சரியான அர்த்தம் என்னவென்றால் சிந்திப்பது. தியானத்தினுடைய டிக்ஷனரி மீனிங் என்று பார்த்தால் அது சிந்திப்பது என்றுதான் அர்த்தம். மனதின் கவனத்தை பயிற்றுவிக்க அல்லது மனதின் அமைதியை அல்லது இரக்கத்தை கற்கிறது தான் தியானத்தின் மிக முக்கியமான நோக்கம். இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மனதை ஒருங்குபடுத்துவதுதான், நாள் முழுவதும் அல்ல என்பது இன்னொரு கருத்து இருக்கிறது.
ஸோ உங்கள் கவனத்தை ஒரே ஒரு செயலில் செயல்படுத்தும் போது உங்கள் கவனம் சிதறாமல் இருப்பதற்கான ஒரு பயிற்சி. இது மனப்பயிற்சி. இதில் சுவாசம் அல்லது மந்திரத்தை மீண்டும் கூறுதல் போன்ற விஷயங்கள் நடைபெறுகிறது. இதில் ஆன்மீக விழிப்புணர்வும் நடைபெறுகிறது. இதில் ஒரு சில மதங்களில் இந்த தியானம் எவ்வாறு கூறப்படுகிறது என்று ஒரு சுருக்கமாக பார்த்துவிட்டு மீண்டும் நம் நிகழ்ச்சியை தொடரலாம். முக்தி பாதை, ஜெயின் தியானம் என்று, அதாவது அனைத்து பழங்கால மதங்களில் அனைத்து மதங்களிலும் தியானத்தை பற்றி மிகவும் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. ஜெயின் தியானம் என்பது முக்தி பாதை, ரத்னாராய என்ற 3 ஜுவல்ஸ் என்ற இதில் விரிவாக எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. சரியான கருத்து, நம்பிக்கை மற்றும் சரியான அறிவு மற்றும் சரியான நடத்தை. சரியான கருத்து மற்றும் நம்பிக்கை, சரியான அறிவு மற்றும் சரியான நடத்தை, இதுதான் மிக முக்கியமான நோக்கம். இதில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது சுய முக்தி அடைதல் மற்றும் ஆன்மாவை முழுமையான சுதந்திரத்திற்கு நாம் அழைத்து செல்வதுதான் மிக முக்கியமான நோக்கம். இதனுடைய தியானத்தினுடைய மிக கடைசி நம்ம என்ன பெருக்கும் என்றால் தூய்மையான உணர்வு, எந்த பற்றுதலுக்கும் வெறுப்புக்கும் அப்பாற்பட்ட உணர்வை நாம் பெற வேண்டும். இதில் 2 வகையாக பயன்படுத்துகிறார்கள். மந்திரம் உச்சரிப்பது, மந்திரம் உச்சரிக்காமல் அல்லது அமைதியாக இருப்பது போன்ற செயல்களும் நடைபெறுகிறது. பௌத்த தியானம் இது மதம் மற்றும் தத்துவத்தின் ரீதியாக இது நடைபெற்றது. இது பெரும்பாலும் பழங்கால புத்த நூல்களிலிருந்து வந்தது. இது மற்ற காலங்களுக்கு எப்படி பரவியது என்றால், ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருக்கு கற்றுத் தருவார், அது வழிவழியாக கற்றுத்தரப்பட்டது. இதன் மிக முக்கியமான நோக்கம் விழிப்பு மற்றும் நிர்வாணம். இது தற்போது என்ன நடக்கிறது என்றால், உலகம் முழுவதும் மிகவும் பிரசித்தி பெற்று வருகிறது. பௌத்தர்கள் அல்லாதவர்கள் கூட இந்த தியானத்தை தற்போது நிறைய பயன்படுத்துகிறார்கள். பொதுவாக மூச்சு தியானம் என்பது பொதுவானது. இது திபெத்திய பாரம்பரியத்தில் அதிகமாக காட்சிப்படுத்துதல் தியானம், விஷுவலைசேஷன், கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் என்ற விஷயங்கள் நடைபெற்று வருகிறது. இதிலிருந்து தான் உருவாகிறது நிறைமனம், மைண்ட்ஃபுல்னஸ். இது புத்தி மதத்தில் சத்தி என்று சொல்லப்படுகிறது. இதில் குறித்து நிறைய தெரபிஸ் நிறைய வந்திருக்கிறது. இந்து மதத்தில் நாம் கூறலாம், பதஞ்சலியின் யோக சூத்திரங்களில் இருக்கிறது. 4000 ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, சமாதி, இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். இருந்தாலும் இது ஒரு அறிமுகத்திற்காக நான் சொன்னேன். இந்து மதத்தில் எவ்வாறு முதலில் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் உபநிடதங்களில் ஏற்கனவே இதை பற்றி இருக்கிறது. அதற்கு பிறகு நமக்கு தியானத்தை பற்றி நம்ம கூறுவது பதஞ்சலி யோக சாஸ்திரத்தில் தான். பிறகு ஹதயோகம் போன்ற பக்தி யோகம் போன்ற விஷயங்கள் நடந்து வருகிறது. யோகா மற்றும் தியானம் இதனுடைய அடிப்படை நோக்கம் என்றால் தூய விழிப்புணர்வு அல்லது தூய உணர்வு. இது மிக மிக முக்கியமான விஷயம். இடையூறு இல்லாத மனம், எங்கு வேண்டாலும் மனம் செலுத்தக்கூடிய இடையூறு இல்லாத மனம் போன்றவற்றில் நம்ம பெறுவது. மகாபாரதத்திலும் இதை பற்றி அருமையான நிறைய விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. இது அமைதியாகவும் செறிவூட்டப்பட்டு ஒருவன் இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஒருவன் தனக்குள் இருக்கும் சுயத்தை அல்லது ஆத்மாவை உணர வைப்பதுதான் தியானம் என்பது இந்து மதத்தின் குறிக்கோள். தற்போது பரவலாக பேசப்படும் நிறைமனம் என்றால் என்ன? நிறைமனம், மைண்ட்ஃபுல்னஸ். நிறைமனம் என்பது தற்போது இருக்கும் திறன், இங்கேயே எப்போதும் இருத்தல், இந்த கணத்தில் இருத்தல். இந்த கணத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பதில் முழுமையாக ஈடுபடுது. இது ஜப்பானிய கலாச்சாரத்தில் இச்சிகோ இச்சியே என்ற ஒரு வார்த்தைகளால் குறிப்பிடப்படுகிறது. இதை பற்றி ஒரு அழகான புத்தகம் இருக்கிறது. இது பக்கத்தில் போட்டு இச்சிகோ இச்சியே என்ற புத்தகம் மிகவும் அற்புதமான புத்தகம். இதை நீங்கள் படித்தால் இதை பற்றி இது பல நோய்களுக்கும் இந்த இச்சிகோ இச்சியே என்ற நிறைமனத்துடன் இருப்பது நமக்கு உதவியாக இருக்கிறது. நவீன ஆன்மீகத்தில் இஸ்கான் என்ற அமைப்பு பிரபலமாக சேவை செய்து வருகிறது. ராமகிருஷ்ணா மிஷன், வேதாந்தா சொசைட்டி, டிவைன் லைட் மிஷன், சின்மயாசன், ஓஷோ, சகஜஸ்திதி யோகா, டிரான்ஸ்டென்டல் மெடிடேஷன், வேதாத்ரி மகரிஷி, ஒன்னஸ் யூனிவர்சிட்டி, பிரம்மகுமாரிஸ், விஹானம் யோகா, ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், பஹாய் போன்ற பல நிறுவனங்கள், அமைப்புகள் நவீன ஆன்மீகத்தில் இந்த தியானத்தை எடுத்து செல்கின்றன. அறிவியல் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். அறிவியலில் மாடர்ன் சைக்காலஜி, நவீன உளவியல் என்ன சொல்கிறது என்றால், முதலாக இந்த கீழே நாட்டு அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தை ஆராய்ச்சி செய்தவர் கார்ல் குஸ்டாவ் யூங். இவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் அறிவியலில் பல வியத்தகு மாற்றங்களை, உளவியலில் பல வியத்தகு மாற்றங்களை உருவாக்கியவர். உதாரணத்துக்கு இன்று நாம் அடிக்கடி கூறுகிறோமே பர்சனாலிட்டி என்ற வார்த்தையினையே முதலில் கண்டுபிடித்தவர் இவர்தான். செல்ஃப் என்ற வார்த்தையை அதிகம் பயன்படுத்தியவர் இவர்தான். இன்ட்ரோவர்ஷன், எக்ஸ்ட்ரோவர்ஷன் என்ற வார்த்தைகளை கண்டுபிடித்தவரும் இவர்தான். இவருடைய அந்த காலத்திய கண்டுபிடிப்புகள் இன்று அளவும்
நம்மிடையே நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இவர் இந்தியாவிற்கு பலமுறை வந்திருக்கிறார். ஸ்ரீ ரமண மகரிஷியுடன் பலமுறை தங்கியிருக்கிறார். இவரும் குஸ்டாவ் யுங்கும் அவரும் சேர்ந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் ஆஃப் ஸ்ரீ ரமண மகரிஷி பை ஸ்ரீ ரமண மகரிஷி அண்ட் கார்ல் குஸ்டாவ் யுங் என்ற புத்தகமும் எழுதியிருக்கிறார். அடுத்து இதற்கு பிறகு நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் என்ன கூறுகிறது என்றால், இது போல தியானத்தை தொடர்ந்து பயன்படுத்துவதனால் இருதய நோய்கள் குறைகிறது என்று கூறியிருக்கிறார்கள். மைக்ரேன், ஒற்றை தலைவலி, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், இன்சோம்னியா, காக்னிட்டிவ் டிக்ளைன், வயதானால் நாம் எண்ணங்கள் சரியாக வேலை செய்வதில்லை, மூளை கூர்மைத்திறன் குறைவது போன்ற விஷயங்கள், பிஎஸ்டிடி, போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் போன்ற நோய்கள் குறைவதாக நவீன யோகம் சொல்லியிருக்கிறது. இப்பொழுது நான் கூற வந்த ஒரு அருமையான கருத்துக்கு நான் வருகிறேன். ரிச்சர்ட் டேவிட்சன் அண்ட் டேனியல் கோல்மன், இந்த இரண்டு நபர்களை பற்றி நான் கூற விரும்புகிறேன். இந்த இரண்டு நபர்களும் இந்த தியானத்தை பற்றி அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள். அவரை பற்றி பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். அவற்றில் விளைந்த சில கருத்துக்களை நான் உங்கள் முன் பகிர விரும்புகிறேன். முதலில் இவர்கள் யார் என்றால், ஏறக்குறைய ஒரு 15-20 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதில் சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் என்ற ஒரு புத்தகம் உண்டு. இவர் குறிப்பாக தியானத்தை பற்றி பல ஆங்கில புத்தகங்கள் மற்றும் அறிவியல் சார்ந்த உண்மைகளை முன் வைத்திருக்கிறார்கள். பல அறிவியல் ஆராய்ச்சிகள் மேலை நாடுகளில் செய்திருக்கிறார். இவர்கள் இருவரும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள். இவர் இந்தியாவிற்கு பலமுறை வந்திருக்கிறார். பல தியானங்களை கற்றிருக்கிறார். இமாலய மலைக்கு சென்று பல தியானங்களை கற்றிருக்கிறார். புத்த மத தியானங்களை நிறைய கற்றிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் மேற்படிப்பிற்கு, அதாவது பிஹெச்டிக்கு ஒரு ஆராய்ச்சிக்காக இவர்கள் தியானத்தை எடுக்கும்போது அவர்களுக்கு பிஹெச்டி செய்வதற்கு ஒரு அட்வைசர் இருப்பார். அவர் கூறியது ஒரே ஒரு வார்த்தை: நீங்கள் எடுத்திருக்கும் தலைப்பு மிகவும் மோசமான தலைப்பு, உங்களுடைய கேரியருக்கே அது மோசமான தலைப்பு என்று சொல்லியிருக்கிறார். உடனே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த தலைப்பை விட்டுவிட்டு வேறு ஒரு தலைப்பில் அவர்கள் ஆராய்ச்சி செய்து, அதற்கு பிறகு இருவரும் வேறு திசைகளில் சென்று, ரிச்சர்ட் டேவிட்சன் என்பவர் நியூரோ சயின்ஸ் என்ற போன்ற துறைகளில் பிரமாதமான ஆராய்ச்சிகள் செய்து அதில் முன்னேற்றம் கண்டிருக்கிறார். அதே பிறகு கோல்மன் என்பவர் அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் என்ற பத்திரிகையின் மிக எழுத்தாளர். அவர் ஒரு அற்புதமான புத்தகம் எழுதியிருக்கிறார். அது உங்களுக்கும் இன்றைக்கும் தெரிந்திருக்கும். அந்த தலைப்பு சொன்னால் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ற தலைப்பு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் EQ அப்படின்ற தலைப்பை உருவாக்கியவர் டேனியல் கோல்மன் தான். இவருடைய புத்தகம் தான் இன்றும் உலகளவில் பேசப்படுகிறது. இந்த துறையை சார்ந்து இவர் தனித்தனியாக புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். ஸோ இந்த நியூரோ சயின்ஸ், இந்த ரிச்சர்ட் டேவிட்சன் பொறுத்தவரை அந்த நியூரோ சயின்ஸ் என்ற தலைப்பில் எடுத்துக்கொண்டு அதற்கு பின்னால் வளர்ந்து பெரியவர்கள் ஆனதற்கு பிறகும் பல துறைகளில் சாதனை படைத்த பிறகு இவர்கள் தியானத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். இவர்கள் 3 வகையான தியானிகளை எடுத்துக்கொண்டார்கள். ஒருவர், அவர்கள் எந்தவித தியானமும் செய்யவில்லை, தியானம் என்றாலே என்னவென்று தெரியாது. சிலர் ஆரம்ப நிலை தியானிப்பவர்கள். 3வது நிலை பல வருடங்கள் தியானம் அனுபவம் பெற்றவர்கள். இந்த 3 வகையான தியானிகளை கணக்கில் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் மூளையில் அந்த EEG, FMRI போன்ற ஸ்கேனர் வசதிகளை எல்லாம் பொருத்திவிட்டு அதில் பல ஆராய்ச்சிகளில் செய்திருக்கிறார்கள். அதில் யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின் என்ற பல்கலைக்கழகத்தில் 2022 இந்த டேவிட்சன் அவர்கள் பல ஆராய்ச்சிகள் செய்து அது பதிப்பித்திருக்கிறார். உதாரணத்துக்கு மிங்கர் என்ற ஒரு தியானி, இவர் ஏறக்குறைய 12,000 மணி நேரம் தியானம் செய்தவர். அவர் நினைத்த மாத்திரத்தில் தியானத்துக்கு சென்று விடுபவர் என்ற புத்த மத அவரை அழைத்துக் கொண்டு அவர் இந்த ஆய்வுகளை செய்கிறார். அவர்கள் ஒரு அந்த இணைப்பில் அந்த இயந்திரத்தில் வைத்தவுடன் அவர்கள் இறக்க குணத்தை பற்றி தியானம் செய்ய கேட்டுக்கொண்டார். அதில் எப்படி என்றால் 60 செகண்டுக்கு அவர் அதை பற்றி நினைக்க வேண்டும். 30 நொடிகளுக்கு அது மறுபடியும் இல்லாமல் அமைதி நிலையில் இருக்க வேண்டும். இது போன்ற 3 சைக்கிள்கள் அது செய்ய வேண்டும். அவர்கள் அந்த கம்ப்யூட்டரில் அந்த பார்க்கும்போது பிரமாதமான அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி என்று சொல்கிறார்களே, மின்காந்த புலம் அவ்வளவு பிரமாதமாக தெரிய வந்தது. இது என்னமோ ஒரு சாதாரண தியானிக்கு இந்த மாதிரி இல்லை என்று அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இதற்கு பிறகு அவர்கள் கண்ட முடிவுகள், இந்த பல வருட ஆராய்ச்சிகளுக்கு பிறகு அவர் கண்ட முடிவுகள், மெடிடேஷன் வெர்சஸ் தியானம், கவனம் என்ன நடக்கும் அப்படின்னா, மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் இது எல்லாமே சாதாரணமாக ஓரிரு நாட்கள் தியானம் செய்பவர்களுக்கு அல்ல.
தொடர்ந்து பல ஆண்டுகள் எவ்வளவு தூரம் தியானம் செய்கிறார்கள் அவர்களுக்கான ஒரு முடிவுகள். மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் செய்வர்களுக்கு அவர்களுடைய மனம் அலைவது அங்கும் இங்கும் அலைவது கட்டுப்படுத்தப்படுகிறது. அவருடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கிறது என்று அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இது ஈவன் 5 வருடங்களுக்கு பிறகு அமோகமாக இருக்கிறது, மிகவும் என்றும் கண்டுபிடித்தார்கள். அப்படி என்றால் இந்த ADHD என்று சொல்லப்படுகிறார்கள், அவர்களுக்கு இது பொருந்துமா என்றால் அவர்களுக்கும் இது ரொம்ப மிகவும் இந்த தியானம்ங்கிறது உதவியாக இருக்கிறது என்று இவருடைய ஆராய்ச்சியினுடைய முடிவு. மெடிடேஷன் வெர்சஸ் ரெசிலியன்சி டு ஸ்ட்ரெஸ். அதிகமாக மனம் எழுத்தம் ஏற்படும் போது இவர்கள் மீண்டு வருவார்களா தியானம் செய்பவர்கள்? அப்படி என்றால் கட்டாயம் உண்டு என்கிறார் ஆராய்ச்சி. இது என்ன செய்கிறது என்றால் தியானம் கடுமையான அதாவது நீண்ட தியானம் செய்பவர்களுக்கு மூளையில் சில மாற்றங்கள் நடைபெறுகிறது. உதாரணத்துக்கு அமைக்டிலா என்ற ஒரு இடம் இருக்கிறது, அது எமோஷன்ஸ்குள்ளான இடம். அப்புறம் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், இந்த 2 இடத்துக்குடைய உள்ள அந்த கனெக்ஷன்ஸ் வலுப்படுகிறது. இந்த 2 இடங்கள் தான் நீங்கள் மிக கடுமையான உளைச்சலில் இருக்கும்போது மீண்டு வர உங்களுக்கு உதவியாக இருப்பவை. அந்த 2 இடங்களுமே இதனால் வலுப்பெறுகிறது என்பது இவருடைய ஆராய்ச்சியின் முடிவு. அதனால் தியானிப்பவர்கள் கடுமையான மன உளைச்சலில் இருந்து, பதிவான ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து மீண்டு வருவார்கள் என்பது இதனுடைய ஆராய்ச்சியின் உண்மை. தியானம் இரக்க குணம். இந்த தியானம் இரக்க குணம், தியானம் செய்வதால் இரக்க குணம் வருமா அப்படி என்றால் மிகவும் வரும் என்கிறார்கள். இதில் ஒரு சிறிய பிரச்சனை இருக்கிறது. நம்ம பார்ப்பவர்கள் எல்லாம் இரக்க குணம் கொண்டால் நம் நிலை என்னாவது? நாம் வாழ்க்கையில் அன்றாடம் பல நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், சாலையில் பல நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் பார்ப்பவர்களுக்கெல்லாம் நம்ம இறக்கப்பட்டால் நம்முடைய நிலை என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால் என்ன நடக்கும் என்றால் அதைத்தான் ஸ்டேட்ஸ் ஆஃப் பேராலிசிஸ் ஆர் விட்ராயல். அது தொடர்ந்து அதே மாதிரி பார்த்து கொண்டு இருக்கும் போது இதிலிருந்து விடுபடுவோம் என்ற எண்ணம் தோணுகிறது. அவருக்கு ஒரு உதாரணத்தை சொல்ற லவ்விங் கைண்ட்னஸ் மெடிடேஷன் என்ற ஒரு வகையான தியானத்தை கூறுகிறார். அது அந்த மாதிரி தியானம் செய்யும் போது இந்த மாதிரி இந்த கம்பேஷன் என்ற குணம், இறக்க குணம் ஜாஸ்தியாக அதிகமாகிறது. மேலும் இது அமைக்டிலா என்ற பகுதியினுடைய செயலினை குறைப்பதால் இந்த நம்மளுடைய அந்த கஷ்டப்படுவர்களை பார்க்கும்போது நமக்கு ஆகும் மன வலி கொஞ்சம் குறைக்கிறது. அதனால் யாருக்கு இந்த தியானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் எப்பொழுதுமே ஒரு நல்ல குணங்கள் வருகிறது, அன்பு பெறுகிறது, அமைதி பெறுகிறது என்பது என்னுடைய ஆராய்ச்சியின் முடிவு. மெடிடேஷன் வெர்சஸ் மென்டல் ஹெல்த். தியானம் செய்பவர்கள் மன இதிலிருந்து குறைவார்களா அப்படி என்றால் எல்லாருக்கும் இருப்பது இல்லை. ஆனால் நம்முடைய மென்டல் ஹெல்த்ல நிறைய மாற்றங்கள் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். மிக முக்கியமாக மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் என்ற தலைப்பில் அவர்கள் பார்க்கும்போது இந்த டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸைட்டி இது ரெண்டையுமே அது அவ்வளவா இந்த டீன்ஸ்க்கு குறைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பொதுவாக நம்முடைய மனிதனுடைய இந்த பிசியாலஜி நல்லா இம்ப்ரூவ் பண்றதுனால இது ரொம்ப அற்புதமான விஷயங்கள் என்று கூறுகிறார்கள். இது தனிப்பட்ட தியானம் தனிப்பட்ட ஒரு தெரப்பியாக நம்ம கூற முடியாது. மற்ற தெரப்பிகளுடன் சேர்ந்து ஒரு அட்ஜங்க்ட் டு தி அதர் தெரப்பிஸ் என்று நம்ம கூறலாம். மிக முக்கியமாக இந்த எல்லா வியாதிகளுக்கும் இது குணமா ஆகுமா என்றால் ஆகாது. பைபோலார் டிசார்டர் போன்ற நோய்களுக்கு இது குணமளிப்பதில்லை என்றே அவர் கூறுகிறார். அதாவது தியானிப்பவர்கள் மற்றவருடைய உறவு முறையில் நன்ற மாற்றம் இருக்கிறதா என்று இன்னொரு ஆராய்ச்சி. யார் தியானிக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய குழந்தைகளும் நல்ல உறவு முறை வைத்திருக்கிறார்கள். அவருடைய மன அழுத்தம் குறைகிறது, டிப்ரெஷன் குறைகிறது. மிக முக்கியமாக சிறு சிறிய குழந்தைகள் வைத்திருப்பவர்கள் தியானிப்பதால் நல்ல பலன் கிடைக்கிறது. இது மேலும் நீங்கள் அதே போல மைண்ட்ஃபுல் பேரண்டிங் செய்யும் போது உங்களுடைய குழந்தைகளில் பாசிட்டிவ் பிஹேவியர் நல்ல நடத்தையில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இது எல்லாமே ஒவ்வொன்று இவர்கள் பேசுவது எல்லாமே ஒரு ஆராய்ச்சியின் விளைவு தனியுடைய ஒரு ஒரு மேம்பாக்க சொல்வது இல்லை. மேலும் எமோஷனல் ரெகுலேஷன் நிறைய நடக்கிறது என்று சொல்கிறார்கள். குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே உறவுமுறை மிகவும் நன்றாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அடுத்தது மைண்ட்ஃபுல்னஸ் வெர்சஸ் பயாஸ். பயாஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும், இவர் இப்படி இருப்பார், அவர் அப்படி இருப்பார் என்று நம் எண்ணுவது. இது மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கும் போது உங்களுக்கு இந்த சைக்காலஜிக்கல் பயாஸ் என்பது குறைகிறது.
மேலும் லவ்விங் கைண்ட்னஸ் மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் இனத்தவரை பார்த்து நம்ம இவர் மோசமாக இருப்பார் என்ற எண்ணம் நமக்கு குறைகிறது. மேலும் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் தொடர்ந்து செய்யும் போது நிறத்தை வைத்து பிரிப்பது, வயதானவர்களை பார்த்து பிரிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் குறைகிறது. உதாரணத்துக்கு இன்னொரு கூறுகிறார், நெகட்டிவ் அதாவது ஒரு மோசமான புகைப்படங்களை பார்த்தால் நமக்கு மோசமான எண்ணங்கள் வரும், நல்ல புகைப்படங்கள் பார்த்தால் நல்ல எண்ணங்கள் வரும் என்ற நமக்கு கூறுவது உண்டு. ஆனால் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்தும் போது மோசமான புகைப்படங்கள் பார்த்தால் நமக்கு அதனால் பெரிய ரியாக்ஷன் ஒன்றும் இருப்பதில்லை. ஆனால் பாசிட்டிவ் ஃபீலிங் உள்ள போட்டோக்களை, புகைப்படங்கள், செய்திகள் போன்றவற்றை நம்மளை பார்க்கும் போது நமக்கு அது போன்ற அதில் நிறைய முன்னேற்றம் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். இவர்களுடைய ஆராய்ச்சியின் விளைவு. இதற்கான பல விடயங்களை முன்னே வைக்கிறார்கள். பிசிக்கல் ஹெல்த், ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் முன்னேறுமா அப்படி என்றால் நிறைய பேர் சொல்கிறார்கள், தியானம் செய்வதால் மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஆனால் அது எல்லாரும் ஆட்களை பொறுத்து, எந்த சிச்சுவேஷன் என்ற நிலை பொறுத்து. உதாரணத்துக்கு தியானம் செய்வதால் உடலில் உள்ள அனைத்து கூறுகளும் நன்றாக வேலை செய்கின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை. மேலும் ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது அதனால் அதற்கு நம்ம உடல் காட்டும் ரெஸ்பான்ஸ் இருக்கிறது, அது இது தியானம் கட்டுப்படுத்துகிறது. மேலும் டீலோமெரேஸ் என்ற என்சைம் ஆக்டிவிட்டி நமக்கு இது கூட்டுவதால் மனிதனுடைய வாழ்நாள் கூடுகிறது என்பது இவரது ஆராய்ச்சி. எல்லாருக்கும் நல்லதா தியானம்? எல்லாருக்கும் நல்லதா என்றால் அது கிடையாது என்கிறார் இவர்கள். உதாரணத்துக்கு இது ஒவ்வொரு மனதிலும் அமைதியும் உண்டாக்குகிறது, சமாதானத்தையும் அமைதியும் உண்டாக்குகிறது. ஆனால் இது எல்லாருக்கும் இது சாத்தியமா என்றால் இல்லை என்கிறார். ஏனென்றால் அமைதியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து இருப்பது அனைவருக்கும் சாத்தியமானது இல்லை. மேலும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ட்ராமா என்று சொல்கிறார்கள், அந்த மாதிரி ட்ராமாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தியானிக்கும் போது அவர்களுக்கு பழைய நினைவுகளை திரும்ப திரும்ப அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேலும் இதை புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். புரியாமல் அதுபோல் தியானம் என்று சும்மா அமைதியாக இருப்பது என்பது அவருக்கு மிகவும் கடினமான விஷயம். எந்த வகையான மெடிடேஷன், எந்த வகையான தியானம் உங்களுக்கு சிறந்தது? தியானம் என்றால் உலகத்தில் பல நூற்றுக்கணக்கான வகை தியானங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு பாடி ஸ்கேன் என்ற மெடிடேஷன் என்று சொல்கிறார்கள், அதில் ஒரு வகையான விஷயத்துக்கு நல்லது. லவ்விங் கைண்ட்னஸ் மெடிடேஷன் என்று சொல்கிறார்கள், அப்சர்விங் தாட்ஃபுல் மெடிடேஷன் என்று சொல்கிறார்கள். இது நீங்க எல்லாமே நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை அதற்கு தகுந்தாற்போல நீங்க தேட வேண்டும். அதாவது ஒருவருக்கு இப்படித்தான் இதுதான் சரியாக இருக்கும் என்று வரையறுத்து கூற முடியாது என்கிறார்கள் இந்த ஆராய்ச்சிகள். எவ்வளவு நேரம் செய்வது? இதற்கு சரியான பதில் இல்லை. இதற்கு நம்ம மருத்துவர் கூறுவது போல இவ்வளவு நேரம் நீங்கள் தினமும் செய்ய வேண்டும் என்று செய்ய முடியாது என்கிறார்கள். ஆனால் ஜென் குரு என்ன சொல்கிறார்? குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒருவர் 20 to 60 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் எவ்வளவு நேரம் செய்வது, எத்தனை நாட்கள் செய்வது, தினமும் செய்ய வேண்டுமா போன்றவற்றிற்கு சரியான பதில் இல்லை என்கிறார்கள் இவர்கள். மேலும் இது எப்படி மாறுபடும் என்றால் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கணும், எவ்வளவு அடிக்கடி செய்யணுமா என்ற போன்ற விஷயங்கள் இதிலும் இருக்கிறது. மேலும் MBSR என்ற மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் என்ற இந்த தலைப்பில் நிறைய உங்களுக்கு கூகுளில் நிறைய இருக்கிறது. இந்த விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு கூகுள் செய்து பார்க்கலாம். இப்பொழுது இன்னும் ஒரு ஆசிரியை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஹிஸ் ஹோலினஸ் தலாய் லாமா. இவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். உளவியல் அறிஞர்களுடன் சேர்ந்த நிறைய புத்தகங்கள். தி புக் ஆஃப் ஜாய், அது 3வது இருக்கும். டக்ளஸ் அப்ரஹாம்ஸ் ஒரு உளவியல் நிபுணர். தி ஆர்ட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு இன்னொரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுவும் ஒரு உளவியல் அல்ல, பிரமாதமான உளவியல் அறிஞருடன் எழுதிய ஒரு புத்தகம். இதில் ஒரு பாகத்தில் புத்த மதத்தில் பின்பற்றப்படும் தலாய் லாமா, அந்த திபெத்தியன் இதில் பின்பற்றப்படும் தியானங்களை பற்றி மட்டுமே பேசுகிறார். இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பல மாதம் நம்ம அங்கிருந்து பல லட்சங்களை செலவழித்து கற்றுக்கொள்ள வேண்டியது. ஆனால் இவ்வளவு அழகாக எளிமையாக இவர் நமக்கு அந்த புத்தகத்தில் வைக்கிறார். இந்த புத்தகத்தில் அருமையான தலைப்புகள் இருக்கிறது. இது என்னென்றால் 2 பெரிய அறிஞர்கள் சந்திக்கிறார்கள். தலாய் லாமா என்ற திபெத்தியரும் டெஸ்மண்ட் டூட்டு என்ற கிறிஸ்டியன் என்ற அவர் ஆர்ச் பிஷப் டெஸ்மண்ட் டூட்டு இவரும் சந்திக்கிறார்கள். அவர்களுக்கு இடையே நடந்த உரையாடலைத்தான் இந்த புத்தகம் சொல்கிறது. மேலும் அடுத்தது இன்னும் ஒரே ஒரு விஷயங்கள் நான் உங்கள் முன் வைக்கிறேன். தீபக் சோப்ரா, இவர் அமெரிக்காவில் உள்ள ஒரு பிரபல எழுத்தாளர், மருத்துவர், காலம்னிஸ்ட். நிறைய யூடியூப் விஷயங்களை நம்முடைய சொல்லியிருக்கிறார். இவருடைய யூடியூப் சேனல் பல மில்லியன்களில் சப்ஸ்கிரைப் உள்ளார்கள்.
இவர் வந்து தியானத்தை பற்றி அற்புதமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார். இவருடைய ஒரு புத்தகத்தில் ஏஜ்லெஸ் பாடி அண்ட் டைம்லெஸ் மைண்ட், இதுல அவர் என்ன கூறுகிறார் என்றால், மனிதனின் உடல் ஆயுள் வந்து 130 ஆண்டுகள். மனிதனின் ஆயுள், இது யாரும் நம்ம நம்ப முடியாமல் இருக்கிறோம். மனிதனின் ஆயுள் 130 ஆண்டுகள். ஆனால் நாம் 70, 60, 50 ஆண்டுகளுக்கு மேலாக சென்றாலே நாம் நினைக்கிறோம், எனக்கு வயதாகிவிட்டது என்று சொல்கிறோம். எனக்கு வயதாகிவிட்டது, நான் இதற்கு மேல் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அப்போது நம்முடைய மனம் ஒவ்வொரு சமயத்திலும் அதை ஆழ்ந்து விட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஓ, இவனுக்கு வயதாகிவிட்டது. இவன் கூறுகிறான் இவன் 70 வயது ஆனவன் என்று கூறுகிறான், இவன் கூறுகிறான் 80 வயது ஆனவன் என்று கூறுகிறான், வயதை பற்றி பேசுகிறான். வயதானவர்கள் இப்படித்தான் நம்ம நடக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு ஒவ்வொரு செல்லும் அதன் பிரகாரம் நடக்கிறது. அதனால் நம் வயதாவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன என்று கூறுகிறார் என்றால் ஸ்ட்ரெஸ். முதலில் நம்முடைய ஏஜிங் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் கூறுவது என்ன, ஸ்ட்ரெஸ். ரெண்டாவது டாக்ஸின்ஸ், நம்ம உடம்புல இருக்கிற சேரும் விஷங்கள் பற்றி அதிகமாக கூறுகிறார். மூன்றாவது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குறைவதால் கூறுகிறார். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அவர் கூறும் ஒரே ஒரு வழி தியானம் மட்டும்தான். அதில் பல தியானங்களை அவர் வந்து நம்முடைய முன்னிலைப்படுத்துகிறார். இவைத்தான் நான் உங்களிடையே சொல்ல வந்த கருத்துக்கள். இது தியானம் நல்லதா கெட்டதா என்றது பற்றி எல்லாம் முக்கியம் இல்லை. ஒரு அருமையான ஒரு 2000, 3000 வருடங்களாக நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு அளித்திருக்கும் ஒரு அருமையான கொடை என்றே நான் கூற வேண்டும். இது அறிவியலில் ஒரு மிக அழகாக ரொம்ப தூரம் சென்றிருக்கிறது. நாம் அதை பற்றி ஆராய வேண்டுமா என்பது தேவையில்லை. நமக்கு எது நன்றாக இருக்கிறதோ அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறி, இந்த அருமையான வாய்ப்பினை அளித்த ஸ்ரீ கந்தராஜா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு மிஸ்டர் குணசேகரன் ஐயா அவர்களே, அருமையாக நீங்க பேசினீர்கள். அதாவது தியானம் செய்யாமல் இருப்பதை விட தியானம் செய்கிறது மிகவும் நல்லது என்று உங்கள் கருத்து கூறியிருக்கிறீர்கள். நீங்கள் சொன்ன கருத்து வந்து மிகவும் எளிமையாகவும் சிறப்பாகவும் இருந்தது. இதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் கட்டாயம். அதாவது நாங்கள் 3 முறை செய்கின்றோம். காலமே UK டைம் 9:30 மணி, 11 மணி, பின்பு 8:30 இரவு. ஸோ 3 முறை நாங்கள் 1/2 an hour, 1 hour, 1/2 an hour செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதில் கலந்து கொண்டு இந்த தியானத்தின் இந்த நன்மைகளை பெறலாம் என்று இவருடைய கருத்து. நீங்கள் அருமையாக எத்தனையோ புத்தகங்கள், எத்தனையோ இதை கோட் பண்ணி பேசியிருந்தீர்கள். ஸோ அவ்வளவு புத்தகங்களை நாங்கள் படிக்காம உங்களோட பேச்சிலே அறிஞ்சு கொண்டோம். மிகவும் நன்றி ஐயா. நான் முதலாவது உங்களை அறிமுகப்படுத்தின மேஜர் நாராயணனுக்கு ஒரு நன்றியை சொல்லி அவரை கருத்து சொல்ல விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மிகவும் நன்றி ஐயா, மிகவும் நன்றி. நீங்கள் இன்னொரு முறை வந்து இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் ரிவ்யூ செய்யலாம் என்ன வந்து ஒரு நாளைக்கு முடியும். நன்றி, மிகவும் நன்றி. ஓகே, நாங்கள் மீண்டும் இன்று இரவு 8:30 மணி UK டைம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.